ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்க ரொம்பவே முக்கியமான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்ப்போம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட், இது எல்லாமே ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டீச்சர்ஸ் 2026 நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கான எக்ஸாம் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 13. அதுக்கடுத்து ஆன்லைனில் நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது 18/2/2026 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/4/2026. எடிட் ஆப்ஷன் எதனாச்சும் மிஸ்டேக் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 11/4/2026 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 13. ஸோ 11லேருந்து 13 வரைக்கும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். பேப்பர் 1 எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா 4/7/2026 ஃபார்னூன் 10 day 2 கொடுத்துருக்காங்க. அதே போல் பேப்பர் 2 5/7/2026 இந்த 2 டேட்டில் நமக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி டு ரைட் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஒர்க்கிங் டீச்சர். ஸோ எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனே ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அப்படின்னே போட்டு கொடுத்துருக்காங்க. ஹூ ஆர் அப்பாயிண்டட் ஆன் ஆர் பிஃபோர் 1/9/2025. ஸோ 1/9/2025க்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்கணும். அவங்க சீனியர் டீச்சர்ஸாக இருக்கலாம், பிடி அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், அண்ட் அதர் ஈக்குவலண்ட் கேடர் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன் த டைம் ஸ்கேல் கன்சாலிடேட்டு பார்ட் டைம் பே ஆஃப் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் எய்டடு, அதுக்கடுத்து ரெகனைஸ்டு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸுமே என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ஷல் பி கண்டக்டட் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், பிடி அசிஸ்டண்ட், பிஆர்டி, அதர் ஈக்குவலண்ட் கேடர் போஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் who are working on time scale consolidated part time of pay under the government aided school. ஸோ இவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அட் த சேம் டைமு செகண்டரி டீச்சர்ஸு, பிடி அசிஸ்டண்ட்டு செல்ஃப் ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, யூனிட் ஆஃப் எய்டடு ஸ்கூல் அண்டு அன்எய்டடு ரெகனைஸ்டு ப்ரைவேட் ஸ்கூல், சரிங்களா. செல்ஃப் ஃபைனான்ஸ்டு யூனிட் ஆஃப் எய்டடு ஸ்கூலில் இருந்தாலும் சரி, அன்எய்டடு ரெகனைஸ்டு ப்ரைவேட் ஸ்கூல். ஸோ நம்ம தனியார் பள்ளியில் ஒர்க் பண்ணாலுமே என்ன பண்ணிக்கலாம், இந்த டைம் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். அதே போல் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. என்சிடி ரூல்ஸ் படி என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணுமோ அது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அந்த இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு சர்விங் டீச்சர்ஸ் who opt for promotion shall also apply. ஸோ நமக்கு ப்ரொமோஷன் வேணுங்கிற டீச்சர்ஸும் இதை என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா குவாலிஃபையும் இருக்குது அப்படிங்கிற டீச்சர்ஸு எனக்கு ப்ரொமோஷன் வேணுங்கிறவங்க எல்லாமே இது அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பேப்பர் 1க்கு எவ்வளோ மார்க்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதா, டோட்டலாக 150 மார்க்ஸு. இதில் சைல்டு டெவலப்மெண்ட், அதாவது சைக்காலஜி பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸு, லாங்குவேஜ் 30 மார்க்ஸு, இங்கிலீஷ் பார்த்திங்க அப்படின்னா 30 மார்க்ஸு, மேக்ஸு, என்வரான்மெண்டல் சயின்ஸ் 30 ஓவராலாக பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸு. ஸோ இதில் சைல்டு டெவலப்மெண்ட் தமிழும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா அந்தந்த லாங்குவேஜில் மட்டும் இருக்கும். தமிழ்னா தெலுங்குனா தெலுங்கு இந்த மாதிரி இருக்கும். இங்கிலீஷ்லேயே இருக்கும். அதுக்கடுத்து மேக்ஸ், என்வரான்மெண்டல் ஸ்டடீஸ் இது ரெண்டும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் 2 இதுலையுமே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் 2. ஸோ பேப்பர் 2வும் பார்த்திங்க அப்படின்னா 150 மார்க்ஸு. இதில் சைக்காலஜி 30 மார்க்ஸு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும். லாங்குவேஜ் 30 மார்க்ஸு, இங்கிலீஷ் 30 மார்க்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்தந்த லாங்குவேஜில் மட்டும் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம சூஸ் பண்ணுற பேப்பரை பொறுத்து மேத்தமெட்டிக்கல் சயின்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 60 மார்க்ஸ் வரும். அதேமாதிரி சோசியல் சயின்ஸு அவங்களுக்கு சோசியல் சயின்ஸில் 60 மார்க்ஸ் வரும். ஃபார் எனி அதர் சப்ஜெக்ட் டீச்சர் எய்தர் 4 or 5 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, சரிங்களா. 2 மீடியத்துலையுமே இருக்கும். நமக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் வருவாங்க, என்ன சோசியல் சயின்ஸ் வருவாங்க. ஆர்ட்ஸ் குரூப்பு படித்தவங்க இப்போ தமிழ், இங்கிலீஷு, ஹிஸ்ட்ரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சோசியல் சயின்ஸில் வருவாங்க. அதே போல் மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இதெல்லாமே படித்தவங்க நமக்கு மேத்தமெட்டிக்கல் சயின்ஸில் வருவாங்க. ஸோ அதில் சிலபஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ 600 ரூபா கொடுத்துருக்காங்க. அதர் தென் கேண்டிடேட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் ஃபார் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் எக்ஸாமினேஷன் ஃபீ ஃபார் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 300 கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களை தவிர மற்றவங்களுக்கு எல்லாமே 600 எக்ஸாமினேஷன் ஃபீ கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம இது ஆன்லைனில் இது எல்லாமே பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் மார்க்ஸு.
ஸோ இந்த டைம் வந்து மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட்டாக நடந்த டெட் எக்ஸாம்ஸில் கொடுத்த மார்க்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஸ்பெஷல் டெட்னா இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் வந்து குறைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேப்பர் 1க்கான மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி 60%, அதாவது 90 மார்க்ஸ் எடுக்கணும். பேப்பர் 2க்கும் அதே தான் 90 மார்க்ஸு. அதே பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி அண்டு பிடபிள்டி பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் மார்க்ஸ் எடுக்கணும். அதாவது 75 மார்க்ஸ் பேப்பர் 1ம் சரி, பேப்பர் 2வும் சரி. அதே எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி இவங்க பார்த்திங்க அப்படின்னா 40%, அதாவது 60 மார்க்ஸு பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ இது ரெண்டுமே 60 மார்க்ஸ் எடுக்கணும். இது வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம கொடுத்துருந்தாங்க சரிங்களா. எல்லாத்துக்குமே மாற்றி ரிசல்ட் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணியுமே ரிசல்ட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த அடிப்படையில் சரிங்களா இதுதான் மார்க்ஸு. அதுக்கடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் நமக்கு வந்து OMR பேஸ்டு இது எல்லாமே நடக்கும். அதுக்கடுத்து சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் நமக்கு வந்து எப்போ எல்லாமே அந்த 1 வீக் முன்னாடி டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அப்ளை பண்ணுறது. ஸோ உங்களுக்கு எதனாச்சும் டவுட்னா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் சரிங்களா. அதுக்கடுத்து என்னென்ன டாக்குமெண்ட் இதெல்லாமே தேவைப்படும் அப்படிங்கிறதும் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஃபாலோவிங் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 10th 12th அதே போல் நீங்கள் வந்து டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் பண்ணிங்கன்னா அது, ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ணியிருந்தோன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, அதுக்கடுத்து டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ நீங்கள் என்ன அந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அது சரிங்களா டிடெட் முடிச்சிருந்தீங்கன்னா. அதுக்கடுத்து பிஇடி 4 year or its equivalent கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கன்சால்டேட் மார்க் ஷீட் ஃபார் ஆல் செமஸ்டர் இன் ஏ சிங்கிள் பிடிஎஃப், ஒரே பிடிஎஃபாக மாற்றி இது பண்ணணும். ஒன்று கன்சால்டேட் கொடுக்கணும், அப்படின்னா எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட் கொடுக்கணும். டிகிரி சர்டிஃபிகேட்டு, அப்படி இல்லைனா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு. அதுக்கடுத்து 4 year இன்டகிரேட்டர் கோர்ஸ், அதாவது பிஏ, பிஎஸ்சிஇடி அல்லது பிஏஇடி, பிஎஸ்சிஇடி. ஸோ இந்த மாதிரி பண்ணியிருந்தால் அதுக்கும் கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, ஆல் செமஸ்டரோட மார்க் ஷீட்டு ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒன்று நம்ம வந்து பிடிஎஃபாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே போல் அதுக்கும் டிகிரி அண்ட் ப்ரொஃபஷனல். அதே மாதிரி யூஜி டிகிரி ரிலவெண்ட் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கன்சால்டேட் மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர். அதாவது இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டும் கொடுக்கணும், இல்லைனா கன்சால்டேட் மார்க் ஷீட்னா ஒன்று போதும். அதுக்கடுத்து டிகிரி சர்டிஃபிகேட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு. அதுக்கடுத்து பிஎட், ஸ்பெஷல் பிஎட், டிகிரி ஆர் ஈக்குவலண்ட் அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. கன்சால்டேட்டு மார்க் ஷீட்டு, செமஸ்டர், டிகிரி சர்டிஃபிகேட் இது. அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிஃபரெண்ட் ஏபிள்டு பர்சனாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, சர்வீஸ் சர்டிஃபிகேட். ஸோ முக்கியமாக இது வந்து தேவைப்படும். ஏன்னா இது வந்து ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கிறதுனால அனெக்சர் 1லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேணால் நான் தனியாக நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணலாமே பார்த்துக்கலாம். ஸோ பிடிஎஃபோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து எதனாச்சும் நீங்கள் வந்து தவறான தகவல்கள் கொடுத்தா என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 10/4/2026 வந்து கொடுத்துருக்காங்க. 10/4/2026 நம்ம வந்து லாஸ்ட் டேட்டில் அப்ளை பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேபி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு, ஒர்க்கிங்காக இருக்கவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எய்டடு, கவர்மெண்ட் ஸ்கூல் இதில் எல்லாமே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஆல்.